கட்டின பொண்டாட்டி பொன்னாத்தா வீட்லயே இருந்தாலும் ஊருக்கு ஒதுக்குப்புறமா குயில்னு ஒரு அழகான சின்ன பொண்ணை வச்சிருக்காரு மலைச்சாமி. இது தப்பான்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த பொன்னாத்தா புருஷனுக்கு தட்டை வச்சு சாப்பாடு போடுறதுக்கு முன்னாடி மூக்கை சிந்தி அதே கையோட சாப்பாடு போடுவா. ஆனா குயில் இருக்காளே, சொம்பு நிறைய தண்ணி எடுத்துட்டு போய் கையை நல்லா கழுவிட்டு மழை தண்ணியிலையும் ஒரு தடவை கையை கழுவிட்டு மனசார சோறு போடுவா. ஒரு சிட்டுக்குருவியை கூட ரசிக்கிறவரு மலைச்சாமி. அவரை கெட்ட வார்த்தையில திட்டுறவத்தான் பொன்னாத்தா. தன்னை யாராவது பாராட்டிட மாட்டாங்களான்னு மலைச்சாமி ஏங்குறப்போ, ஒரு அம்மா தான் தான் புள்ள என்ன செஞ்சாலும் என் ராசா அப்படின்னு கொஞ்சம் ராசாவே வருத்தமானு வர்றவ குயில். எனக்கு ஒரு தாய்மடி கிடைக்குமான்னு மலைச்சாமி ஏங்குறப்போ, இவ அந்த மீன் குழம்பு சாப்பாடு போடுவா பாருங்க குயில். 20 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அம்மா கையால சாப்பிட்ட நினைப்பே அவருக்கு வந்துடும். எனக்கு கண்ணெல்லாம் கலங்கிடணும், எங்க அம்மா 4 மிளகா தட்டி போட்டு குழம்பு வைப்பா அதே மாதிரியே இருக்குன்னு சொல்லி அந்த ஆனந்த கண்ணீரை மலைச்சாமி கண்ணுல வர வைக்கிறா. ஆனா கெட்ட வாரத்துல திட்டி திட்டி கண்ணீரை வர வைக்கிறவதான் பொன்னாத்தா. ஒரு தடவை ஒரு மூட்டை நெல்லை ஊருக்கெல்லாம் பிரிச்சு கொடுக்கணும்னு மலைச்சாமி ஆசைப்படுறப்போ, உங்க அப்பா விட்டு சொத்தான்னு பொன்னாத்தா திட்டுவா. ஒரு துரு பிடிச்ச துரட்டு குச்சும் 10 வெள்ளாடும் எடுத்துட்டு வந்தவன் தான் நீன்னு சொத்து இல்லாதவன்னு சொல்லி அவனை அசிங்கப்படுத்தும் போது, குயில் இருக்காளே மலைச்சாமியோட ஒரு நரைச்ச முடிய கூட வெள்ளி கம்பி மாதிரி கையில எடுத்து அதுல கருகமணியும் பவளத்தையும் கோத்து வச்சு அதை தாலி மாதிரி கையிலேயே வச்சுக்கிட்டா. மலைச்சாமி கேட்பாரு, ஏன் என் முடியை எடுத்துக்கிட்ட அப்படின்னு. ஐயனார் கோயில்ல அத்தனை செங்கலும் சாமியா, அவன் முடி கூட எனக்கு சாமிதாயான்னு சொல்லிட்டு அவ வச்சுக்கிறா. அந்த முடிய கூட சாமின்னு நினைக்கிற அளவுக்கு மலைச்சாமி இருக்கான்னா அவன் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னு பார்த்தா, பொன்னாத்தா கல்யாணத்துக்கு முன்னாடியே வேற ஒரு பையன் கூட தவறா பழகுனதுனால வயிற்றுல ஒரு குழந்தையோட வரா. இதனால பொன்னாத்தாவோட அப்பா மலைச்சாமி காலில் விழுந்து, என் பொண்ணு எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கோ, குடும்ப கௌரவத்தை காப்பாத்துன்னு கெஞ்சுறாரு. மாமா தான் காலில் விழுந்துட்டாரேன்னு அந்த பாதத்துக்கு ஒரு செருப்பு கூட போடாம 20 வருஷமா வாழ்றாரு இந்த மலைச்சாமி. அவரு செருப்பையும் தொடல, பொண்டாட்டி பொன்னாத்தாவையும் தொடல. பொன்னாத்தாவோட பொண்ணுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருது. அப்பாவா இல்லாட்டியும் அப்பாவை விட நல்லா பாத்துக்கிட்டாரே அப்படின்னு சொல்லி அவரு காலில் விழுந்து, இடுப்புல குழந்தைய தூக்கி வச்சுக்கிட்டா கூட இறக்கி வைக்கிற உலகம் இது. இத்தனை வருஷமா மனசுல இவ்வளவு கஷ்டத்தை சுமந்துட்டு இருக்கேன்னு அழுவுறா. பெக்காத பொண்ணை பெத்த பொண்ணு மாதிரி வளர்த்ததுலயும் சரி, பொண்டாட்டி எச்சி தட்டுல இருக்கிற தண்ணியை மேல எடுத்து ஊத்தினாலும் கையில அருவாவே இருந்தாலும் அமைதியா போனதுலயும் சரி, இந்த குயில் பொண்ணு ஒரு தடவை என் முந்தானிய புடின்னு சொன்னப்போ அதை பிடிக்காம இருந்ததுலயும் சரி, அவர் எவ்வளவு பெரிய மனுஷன் அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சிருக்கும். இப்பேற்பட்ட மனுஷனுக்கு மானம் போயிடக்கூடாதுன்னு இந்த குயில் பொண்ணு ஒரு கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போக ரெடி ஆயிட்டா. மலைச்சாமி இங்க நிக்கிறாரு, கையில ஒரு மூட்டை. அந்த மூட்டையை இறக்கி வச்சிடறா. இப்ப மனசுல ஒரு மூட்டை இருக்கு கஷ்டம்னு, அதை 3 துளி கண்ணீரா அவனோட காலில் இறக்கி வச்சுட்டு காலுக்கு பக்கத்துலயே அந்த கருகமணியையும் போட்டுட்டு அவ போயிடுறா. இப்பேற்பட்ட தியாகத்தை நமக்கு பண்ணிட்டாளேன்னு அவ திரும்பி வர்ற வரைக்கும் உயிரை கையில பிடிச்சிட்டு, உயிர்ன்றது அந்த கருகமணி, அந்த வெள்ளை மயிர்ல கொத்த கருகமணி. யமனோட பாச கயிறு கூட இந்த வெள்ளை மயிர் இருக்குல்ல, அது முன்னாடி தோத்து போயிடுச்சு. அந்த மலைச்சாமியோட பொண்டாட்டி பொண்ணு பேரன் 3 பேர் வந்தப்பவும் மலைச்சாமி கண்ணை திறந்து பார்க்கல, படுக்கையில இருக்காரு. ஆனா 3 சொட்டு கண்ணீர் மறுபடியும் விழுது அவரோட கையில. அப்ப கண்ணை திறந்து பாக்குறாரு, அந்த கருகமணியை எடுத்து அந்த உயிரை அந்த பொண்ணுக்கு கையில கொடுத்துறாரு குயிலிக்கு. அந்த குயில் வந்து அந்த கருகமணியை வாங்கிட்டு அவர் செத்ததுக்கு அப்புறம் இந்த பொண்ணும் செத்துடுறா. கூடவே இருக்கிறவங்க எல்லாம் பொண்டாட்டி ஆயிட முடியாது. உடல் கூடு இருக்குல்ல, இதை விட்டு உயிர் பிரியும் போது எவ ஒருத்தியோட நினப்பு உள்ள இருக்கோ அவதான் பொண்டாட்டி. இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன்ல, பார்ட் 1, அதுல நான் சொன்னேன் எது தப்பு எது கரெக்டுன்னு. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பொன்னாத்தாவா இல்ல குயிலான்னு. பொன்னாத்தா அப்படின்னு ஒரு பொண்டாட்டி வீட்டுல இருந்தாலும் குயில்னு ஒரு அழகான சின்ன பொண்ணை மலைச்சாமி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். உடனே எல்லாரும் கள்ளக்காதல், மலைச்சாமி பண்ண மாதிரி பொன்னாத்தா பண்ணா உங்களுக்கு ஓகேயா அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. அப்படி பார்த்தா பொன்னாத்தா தான் கல்யாணத்துக்கு முன்னாடியே யாரு கூடயோ படுத்து வயிற்றுல குழந்தையோட வந்திருப்பா. மலைச்சாமி குயிலோட முந்தான நுனியை கூட தொட்டதில்லை, எந்த பொண்ணையும் தொட்டதில்லை. பீஷ்மர் மகாபாரதத்துல அப்பாவுக்கு எந்த பொண்ணையும் நான் தொடவே மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுப்பாரு. பீஷ்மம்னா செயற்கரிய செயலை செய்பவன். அதே மாதிரிதான் மலைச்சாமியும் மாமாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறாரு, எந்த பொண்ணையும் நான் தொடவே மாட்டேன்னு. அதே மாதிரிதான் கடைசி வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. பொன்னாத்தாவை நீங்க ஏன் பாராட்டுறீங்கன்னு தெரியல. பீஷ்மருக்கு நிகரா மலைச்சாமியோட கதாபாத்திரம் இருக்கு. நடிப்பு ஜாம்பவான் சிவாஜிக்கு நிகரா இப்ப ஒரு பொண்ணு நடிக்கணும். அப்படி நடிக்கிற ஒரே ஆள் வடிவுக்கரசி தான் பாரதி ராஜா சார் நினைச்சாருல, அதுக்காக வடிவுக்கரசி அம்மாவை வேணா நம்ம பாராட்டலாம். இப்ப நம்மள சில பேரு கெட்டவங்களா இருந்தாலுமே மத்தவங்க முன்னாடி நல்லவங்க மாதிரி நடிப்போம்ல. ஆனா நல்லவங்களா இருந்த போதும் வடிவுக்கரசி அம்மா அந்த கொடுமையான ஒரு கதாபாத்திரத்தை எடுத்து நடிச்சாங்கல்ல, அதுக்காக வேணா வடிவுக்கரசி அம்மாவை நம்ம பாராட்டலாம். மொத்த முதல் மரியாதை படத்துல மலைச்சாமி பொன்னாத்தாவை எட்டி உதைப்பாரு. பொண்ணுங்களை கையை வாங்கினாலே தப்புன்னு நினைப்போம்.
ஆனா பொண்ணை எட்டி உதைக்கும் போது கூட மக்கள் சந்தோஷப்பட்டாங்கன்னா அந்த பொண்ணாத்தாங்கிற கதாபாத்திரத்துல எவ்வளவு ஆழ்ந்து நடிச்சிருப்பாங்க வடிவுக்கரசி அம்மா. அதுக்காக வேணா அந்த அம்மாவை பாராட்டலாம். மற்றபடி இந்த மாதிரி ஒரு பொண்ணு வடிவம் எடுத்து வந்தா அது வடிவுக்கரசி அம்மா கூட பாராட்ட மாட்டாங்க. எல்லாரும் அவன் கூட படுத்தான் இவன் கூட படுத்தான்னு அந்த படுக்கைய அது காமத்தின் பக்கங்கள், அதை பத்தி பேசாதீங்க. காதல் மரண படுக்கையிலையும் ஒருத்தன் தான் ஒருத்தி தான் நினைச்சு வாழ்றது. அது காதல் நடத்தைய பத்தி பேசாது. 3ஆம் பிறையில விபச்சார விடுதியிலிருந்து ஒருத்திய கூப்பிட்டு காதலிப்பான். அவ விட்டுட்டு போனப்ப கூட நடத்தைய பத்தியே பேச மாட்டான். அதுதான் காதல். கட்டுறது தமிழ்ல விபச்சாரியா இன்னொருத்தவங்க கூட கட்டில படுத்திருப்பா காதலி. அப்படியே அவ பயந்து பாப்பா காதலன. பரவாயில்ல, என்ன இருந்தாலும் நீ என் காதலி தான் அவன் சொல்லுவான். நடத்தைய பத்தி பேச மாட்டான். எப்பவுமே காதல் நடத்தைய பத்தி பேசவே பேசாதுங்க. பாரதி ராஜா சார் கிராமத்துல காலடி எடுத்து வைக்கிறாரு ஒரு படம் எடுக்க அப்படின்னா அந்த காலடி தடம் கூட ஒரு படம். அதுல இருந்து ஒரு மண்ணு பறந்து தூசி கண்ணுல பட்டா கூட அது கூட யாரையுமே உறுத்தாதுங்க. பாரதி ராஜா சார் எடுத்த இந்த மலைச்சாமி குயில்ங்கிற கதாபாத்திரம் ஒரு காவியம்.